நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தமிழ் நிறம் தொடர்ந்து நேயர்களுக்கு ஏதாவது புதிய விஷயங்களை செய்யணும், அவங்களுக்கான கருதுகோள்களை புதிதாக சிந்திக்கணும், அந்த நோக்கத்தோடு குடும்ப நல ஆலோசகர் திரு சாக்கோச்சன் மத்தாய் அவர்களை வைத்து மனம் விட்டு பேசலாம், உறவுகளுக்கு இடையே இருக்கிற சிக்கல், குடும்பங்களுக்கு இடையே இருக்கிற அந்த உறவின்மை, அதெல்லாம் சரி செய்வதற்கான ஒரு முயற்சியை தமிழ் நிறம் எடுத்திருக்கிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 6 மணி அளவில் இந்த நிகழ்வு ஒளிபரப்பாகும். வழக்கம் போல உங்கள் நல்ல ஆதரவை வேண்டி ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து ஒரு ஆண் வராங்க, ஒரு பணக்கார வீட்டு பெண் இருக்காங்க. இது என்ன மாதிரியான சிக்கல்களை உருவாக்கும்? இதில் என்னன்னா, நான் இப்போ பார்க்கக்கூடிய சில கேசஸ் பார்த்தீங்கன்னா, எல்லா நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்டும் சனிக்கிழமை இல்லை சண்டே வச்சுருவாங்க. ஸோ சண்டேயும் போயிடுவார். என் குடும்பமா உன் குடும்பமா, ஓகே, நாங்கள் எப்படிப்பட்டவங்க, எங்களுடைய வசதி எப்படி, உங்களுடைய வசதி எப்படி, சரி இந்த சைடாக போகிறோமே இவரை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறேன். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே இணைந்திருப்பவர் திரு சாக்கோச்சன் மத்தாய், குடும்ப நல ஆலோசகர். வாருங்கள் நேயர்களே, சாரை வரவேற்று நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம நிறைய சிக்கல்கள் குறித்து தொடர்ந்து பேசிட்டு வரோம். அதில் இந்த ஃபினான்ஷியல் சிக்கல் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இப்போ இந்த ஃபினான்ஷியல் சிக்கலில் சார், நான் முதல்ல அடிப்படையாக தெரிஞ்சிக்க விரும்புவது, இப்போ ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து ஒரு ஆண் வராங்க, ஒரு பணக்கார வீட்டு பெண் இருக்காங்க, ஒரு பணக்கார வீட்டு பெண் இருக்காங்க, ஒரு ஏழை வீட்டு ஆண் இருக்காங்க. இப்படி ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு காம்பினேஷன் ஃபார்ம் ஆகுது. இது எந்த மாதிரியான சிக்கல்களை உருவாக்கும்? ஏன்னா இப்போ நிறைய கேஸ் ஸ்டடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் அனுபவத்தில் இருந்து சொல்லுங்கள் சார். நல்ல கேள்வி இது. அதாவது என்னென்னா, நான் சொன்ன மாதிரி டிசையர்னு ஒன்று இருக்குது இல்லையா, கல்யாணம்ன்றது ஒரு டைம் தான் பண்ண போகிறோம். ஓகே, அது நல்லா பண்ணணும்னு நினைக்கிறது ரெண்டு சைட்லேயும் நினைப்பாங்க, பசங்க சைட்லேயும் நினைப்பாங்க, பெண்கள் சைடு. இதில் என்னென்னா, நான் இப்போ பார்க்கக்கூடிய சில கேசஸ் பார்த்தீங்கன்னா, கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுவாங்க, கிரெடிட் கார்டில் தேய்ப்பாங்க. ஓகே, கிரெடிட் கார்டில் தேய்ச்சி கல்யாணம் பண்ணுவாங்க, நெகட்டிவில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க லைஃப், அதாவது மைனஸில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ என்ன நடக்கும், ஃபஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸ்க்கு இந்த கடன் தீர்க்கிறதுக்கே வேலை செய்வாங்க. ஓகே. என்ன ஆஸ் அ ஃபேமிலி கவுன்சிலர் நான் என்ன சொல்லுவேன்னா, என்ன இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க லைஃப்பை. ஓகே. கல்யாணத்தை டாம் பண்ணி கல்யாணம் கடன் வாங்கி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சில பேருக்கு ஒரு தடவை தான் கல்யாணம் பண்ணுறோம் சார், அதனால் க்ளோத்ஸ் ஆனாலும் சரி, சாப்பாடுனாலும் சரி. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிச்சுவேஷனில் மைனஸில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. குடும்பம் ஸ்டார்ட் பண்ணும்போதே மைனஸ். ஒருவேளை பணம் இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்கன்னா, பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுத்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சிலர் டவுரி வாங்கணும் அப்படின்ற அந்த பிரச்சனையில் இன்றைக்கி டவுரி ஹராஸ்மெண்ட்டு, டவுரி ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வந்துட்டுருக்கோம். ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் மேரிட்டல் டிஸ்கார்ட் இஸ் டவுரி இஷ்யூஸ். ஓகே, அதை பற்றி நம்ம இப்போ பெருசாக பேசுகிறதில்ல. கொடுக்கறத கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ அது ஒரு இஷ்யூவாக மாறிடுச்சுன்னா அது வேறு பிரச்சனைகள் வரும்ன்றதுனால அதை பெருசாக நம்ம கொண்டு வர்றதில்லை எல்லாம் இஷ்யூவாக. பட் ஆனால் அதுவும் ஒரு இஷ்யூவாக தான் இருக்கும். மேரிட்டல் டிஸ்கார்டில் பார்த்தீங்கன்னா, இந்த பாப்பா கொண்டு வராதது நிறைய, இல்லாதனால வீட்டில் நிறைய, அதாவது வசதிகள் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்லாம் வந்திருக்கு. இது நடுத்தர மக்கள் மட்டும் இல்லை, ஈவன் அட் த ஹையஸ்ட் லெவல் கூட இந்த மாதிரியான கான்ஃப்ளிக்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கு. ஸோ நம்ம கல்யாணம் பண்ணும் பொழுது நமக்கு என்ன வசதி இருக்கோ அதுக்குள்ளே நம்ம இப்போ ஒரு 1500 பேர் கூப்பிடணும் சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இட்ஸ் அ காஸ்ட். ஸோ அந்த காஸ்ட்டை இருவரும் இப்போல்லாம் இப்போ பேண்டமிக் டைமில் பார்த்தீங்கன்னா 100 பேர் 50 பேர், அப்பவும் கல்யாணம் நடந்தது இல்லை, அப்பவும் கல்யாணம் நடந்துச்சு. ஆனால் இப்போது அந்த பேண்டமிக் சிச்சுவேஷனாக போனோடனே நமக்கு என்னென்னா
எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம சாப்பாடு போடணும், அல்லது என்னுடைய மகளுடைய திருமணத்தை இது செய்யணும், காமிக்கணும், அல்லது மகனுடைய திருமணத்தை பெருசாக பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறோம். கையில் இருந்தால் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும், கடன் வாங்கி பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய ஒரு டிஃபிகல்ட். அதுவே ஸ்டார்டிங், நெகட்டிவ் ஸ்டார்டிங். கண்டிப்பாக சார். இதுக்குள்ளார இருக்கிற உளவியல் சிக்கலை பேசலான்னு இருக்கேன் சார். ஏன்னா இப்போ நிறைய பேர் என்னென்னா, நிறைய பெரிய பணக்கார வீட்டிலேயே 2 பேரும் சம்மந்தம் எடுத்துப்பாங்க. ஆனால் அது நீடிக்கிறது இல்லை, அந்த உறவு வந்து மெயின்டைன் ஆகிறது இல்லை. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ, என் குடும்பமா உன் குடும்பமா, ஓகே நாங்கள் எப்படிப்பட்டவங்க, எங்களுடைய வசதி எப்படி, உங்களுடைய வசதி எப்படி, எங்களுடைய கான்டாக்ட்ஸ் எப்படி, இதை பார்த்து அத்தாரிட்டேட்டிவ், சில நேரத்தில் கொஞ்சம் அத்தாரிட்டேட்டிவாக இருப்பாங்க, கொஞ்ச நேரத்தில் வந்து கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, டாமினன்ட் பண்ணுவாங்க. ஒரு நபரை பணத்துக்கு ஏற்ற மாதிரி டாமினன்ஸ் காட்டுவாங்க. அதாவது பெண் சைட்லேயே இருந்தாலும் சரி, ஆண் சைடாக இருந்தாலும் சரி, ஒரு டாமினன்ஸ் காட்டுவாங்க. ஒரு ஈக்குவாலிட்டி இருக்காது. ஸோ அது ஒரு சேலஞ்சஸாக வரும். கண்டிப்பாக சார். இப்போ இந்த ஃபினான்ஷியல் அப்படின்னு பார்க்குறப்ப பிஸ்னஸ்மேன் அவங்க வந்து இந்த கல்யாணம் பண்ணுறது, அதாவது வரன் தேர்றதுக்கே இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மேட்ரிமோனி சைட்டு, எலைட் சைட்டுன்னு தனியாக இருக்குது, அவங்களுக்கான தனியான விஷயங்கள் இருக்குது. எந்த இடத்துல ஒரு பிஸ்னஸ்மேன் தோற்று போகிறதா நினைக்கிறீங்க சார்? ஏன்னா நிறைய மனமுறிவுகள் பெரிய பெரிய குடும்பங்களில் நம்மளால் பார்க்க முடிகிறது. எந்த இடத்துல எதை தேர்வு செய்கிறதுல அவங்க தோல்வி அடைகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ கல்யாணம் முடிஞ்சு அவங்க வந்து பிஸ்னஸ்குள்ளே போகும்பொழுது நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் பிஸ்னஸில். அதாவது மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃபீஸில் இருக்கும்போது 9 to 6 வேலை செய்யலாம், அதாவது 9 to 7 வேலை செஞ்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வரலாம். ஆனால் ஒரு பிஸ்னஸ்மேனாக இருக்கும் பொழுது ஈவினிங்ஸில் தான் மோஸ்ட்லி வந்து நிறைய இந்த நெட்வொர்க்கிங் மீட்டிங்ஸ் நடக்கும். இந்த நெட்வொர்க்கிங் மீட்டிங்ஸ் போகும்பொழுது வீட்டில் முன்னாடி இருந்த அந்த சிச்சுவேஷன் மாறும். ஏன்னா எந்த நேரம் பார்த்தாலும் இவர் வெளியிலே இருப்பார். அப்போ என்ன ஆகும், வீட்டில் நான் கல்யாணம் பண்ணது எதுக்கு அப்படின்ற ஒரு தாட் வந்துடும் அந்த லேடிக்கு. ரைட், அந்த லேடிக்கு வந்தோடனே டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபோனை அடிக்க ஆரம்பிச்சிடும். ரைட், இன்றைக்கி நடக்க வேண்டிய காரியங்களை பற்றி பேசிக்கிட்டே இருப்பார். இந்த அம்மாவுக்கு அவ்வளோ வெயிட்டேஜ் கொடுப்பாங்களா அப்படின்றது தெரியாது. அவருக்கு வந்து பிஸ்னஸ் தான் அவருடைய கண்ணோக்கமாக இருக்கும் எப்போவுமே. ஒரு பிஸ்னஸ் எனக்கு வந்து சக்ஸஸ் எப்படியாவது வெற்றி பெறணும். ஏன்னா வேலையை விட்டுட்டு வந்து சில பேர் ஆரம்பிப்பாங்க. சில பேர் பேரண்ட்ஸுடைய பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறவங்களுக்கு வந்து சேஃபர். ஏன்னா பேரண்ட்ஸு அவங்க கூடயே இவங்களை வளர்த்ததுனால சில நேரத்தில் ஃபேமிலி பிஸ்னஸ்க்குள்ளே போகும்பொழுது அதனுடைய சேலஞ்ச் வேறு, ஃபேமிலி பிஸ்னஸ் சேலஞ்சஸ் வேறு. ஏன்னா அப்பா ஒரு சைடில் நடத்திட்டு இருந்திருப்பார், இப்போ மகன் வரும்போது. ஆனால் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது அடிக்குவேட் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதனால இந்த லேடி அட் ஹோம் அவங்க ஒர்க் பண்ணாதவங்களாக இருந்தாங்கன்னா என்ன ஆகும்னா, நான் எதுக்கு இந்த மேரேஜ்குள்ளே வந்திருக்கேன், எனக்கு எதுவுமே இல்லை, வெறும் பணம் மட்டுமா. நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ்மேனோட ஒய்ஃபை கேட்டாலும் ஒருவேளை அவங்க ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா தெரியாது. ஏன்னா காலையிலேருந்து கூடயே இருக்கிறதுனால அவங்களுக்குள்ளே அடிக்கடி பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். உட்காந்து ஒரு சாப்பிட்ட பிறகு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாம், இது மாதிரி நடக்கும். அதே சமயத்தில் ஆஃபீஸ்லேயும் பிரச்சனைகள் நடக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதங்கள் இருக்கும். ஏன்னா போர்ட் மீட்டிங்ஸில் ஹீட்டடுக்கா, ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒரு டிசிஷன் எடுப்பாங்க, ஒய்ஃப் ஒரு டிசிஷன் எடுப்பாங்க, மேட்ச் ஆகாது சில நேரங்களில். அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் என்னென்னா பேசிக்லி ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த லவ் டேங்க் ஃபில் ஆகாமல் வர 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 என்னாகும், எம்டி ஆகிட்டே போகும். இந்த எம்டி ஆக ஆக ஃபில் பண்ண மறந்துட்டோம், ஃபில் பண்ணக்கூடிய டைம். அதனால தான் நிறைய பிஸ்னஸ்மேன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷார்ட் ஹாலிடேஸ் எடுப்பாங்க. இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா 165 days ட்ராவல் பண்ணியிருக்கேன். கரெக்டாக 3 மாதம் ஆகும்போது 2 நாள் பிரேக் எடுத்துகிட்டு ஒரு ஹோட்டல் போய் தங்கிட்டு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்களை விட்டுருவேன். அப்போ என்ன ஆகும், அவங்களுக்கும் சரி அவர் சம்பாதிக்கிறாரு, எங்களுக்கு நல்லது செய்கிறாரு, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, எங்களோட இருக்கிறார். இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண பேசிக்லி நீங்கள் வந்து ஒரு லேடியை வந்து கேட்டிங்கன்னா எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லைன்றதான் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ்க்கோ ஸ்போர்ட்ஸ் டேயோ அல்லது ஆனுவல் டேயோக்கோ இந்த பிஸ்னஸ்மேன் போகிறதுக்கு டைம் இருக்காது. அந்த பிள்ளைகளோட அவங்களுக்கு கனெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்பா வரும்பொழுது பிள்ளைகள் தூங்கியிருப்பாங்க,
காலையில் எழுந்திரிச்சோடனே அப்பா திருப்பி அவருடைய வேலைகளை பார்ப்பாங்க, ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. இந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்டும் சனிக்கிழமை இல்லைன்னா சண்டே வச்சுருவாங்க. ஸோ சண்டேயும் போயிடுவார். அப்போது இந்த திருமணமான இந்த இந்த தம்பதிகள் எப்படி இருப்பாங்க? ஒரு வேலை செய்துட்டு இருக்கும்போது கரெக்டாக தெரியும் 6 மணி 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க, பாக்கியெல்லாம் டைம் நம்ம கையில் இருக்குது. ஆனால் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு வந்து இந்த டைமே கிடையாது. ஸோ அவங்க 24 ஹவர்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க. ரெண்டாவது வீட்டில் ஆஃபீஸில் பிரச்சனைகள் இருக்கும், இஷ்யூஸ் இருக்கும், அதை சால்வ் பண்ணணும். அந்த டைமில் இவங்க கமிட் பண்ணியிருப்பாங்க, நான் நாளைக்கு கல்யாணத்துக்கு போகலான்னு சொல்லி அவங்க கமிட் பண்ணியிருப்பாங்க. ஒய்ஃபு ரெடியாக நிற்பாங்க, ரெடியாகி நிற்பாங்க. இவர் இன்னும் போய் சேர்ந்துருக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே ஒரு 15 தடவை ஃபோன் வந்திருக்கும், வரீங்களா இல்லையா. இந்த காலங்களில் வித் த நியூ ஏஜ் ஓலா ஊபர், நீ ஒரு ஊபர் பிடிச்சிட்டு போயிருப்பா, நான் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறதா. இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு வந்து டைம் ஆகும். அதாவது நான்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் அம்மா நீ பிடிச்சிட்டு போயிரு, நான் ஒரு மீட்டிங் இருக்கேன், முடிச்சுட்டு நான் அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், பிக்கப் பண்ணிக்கிறேன். சில நேரத்தில் அவங்களுக்கு கோவம் வரும். எஸ்பெஷலி விமன் வந்து ட்ரெஸ் பண்ண பிறகு தே லைக் டு கோ அவுட், போயிடணும், வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது அவங்களால. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எப்படி இதை நம்ம ஹேண்டில் பண்ணுறோன்ற அந்த சுச்சுவேஷன் நம்ம பார்க்கணும். ஹவ் ஆர் வி கோயிங் டு ஹேண்டில் திஸ்? கண்டிப்பாக சார். சார் இப்போ இந்த மாதிரியான இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வச்சு நீங்கள் நிறைய சம்பவங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணிங்க சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு கப்புள், அவங்க வந்து பிஸ்னஸ்மேன். ஓகே. அவருக்கு ஒரு 10 கிரெடிட் கார்டும், ஓகே, அந்த அம்மாவுக்கு ஒரு 10 கிரெடிட் கார்டும் இருந்தது. அவங்க வந்து ஒரு பில்டர்ஸ். ஓகே. ஒரு நாள் நான் அந்த வழியாக போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ், நீங்கள் சொன்னீங்களே ஃபீலிங், ஒரு உந்துதல். அந்த உந்துதல் மூலமா சரி இந்த சைடாக போகிறோமே, இவரை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறேன். அவர் உட்காந்து பகலில் சிரிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. சிரிப்புன்னு இந்த டிவி அதை உட்காந்து பார்த்துக்கிறாரு பகல் டைம். அப்போ அவங்க ஒய்ஃப் என்கிட்ட சொல்கிறாங்க, பாருங்கள் சார் அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா கடன் அதிகமாக ஆயிடுச்சு, ஃபினான்ஷியல் பேர்டன். ஏன்னா அவர் நினச்ச அந்த வீடோ இந்த அப்பார்ட்மெண்ட்ஸோ விற்க முடியாமல் தவிக்கிற சமயத்தில் அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. எல்லாம் அதாவது ஒரு லெவலுக்கு மேலே போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாரு, வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, வீட்டில் போட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. என்னப்பா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மனஸ்தாபம். அந்த ஒய்ஃப் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி என்கிட்ட சொல்கிறாங்க, இப்படி தான் இவர் இருக்கிறாரு, வெளியிலேயே போகிறது கிடையாது, டிப்ரெஷன். இந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா தனக்குள்ளே ஒரு டிப்ரெஷன் வந்து ஆட்களை பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எப்படியாவது சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு முட்டு வந்துடுச்சு. இதுலேருந்து வெளியே வரத்துக்கு தெரியல. அவங்க ஒரு 10 கிரெடிட் கார்டு வச்சுருக்காங்க, இவங்க 10. இந்த 10 கிரெடிட் கார்ட்ஸுமே யூஸ் பண்ணியாச்சு. கடன்காரங்க நிற்கிறாங்க. இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. நான் அந்த வீட்டுக்கு போயிருக்க சமயத்தில் ஒரு ஒயிட் போர்டு எடுத்து அந்த ஒயிட் போர்டில் இந்த 10 எழுதி எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கைடன்ஸ் இந்த அம்மாவுக்கு கொடுத்தேன். இப்படி பண்ணுங்கள், போய் பேங்க்கில் பேசுங்க, சிச்சுவேஷன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதுக்கப்புறம் ஒருத்தருடைய ஒரு 10 எடுத்து ஒன்றா கிளியர் பண்ண, சின்ன அமௌண்ட்ஸ்லாம் கிளியர் பண்ண ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணி இன்றைக்கி அவங்க 2 பேருமே நல்லா இருக்கிறாங்க. அன்றைக்கி அந்த டைமில் அந்த ஒரு கவுன்சிலிங் சப்போர்ட் இல்லாமல் இருந்ததுன்னா ஒரு வேளை என்ன நடந்திருக்குமோ நமக்கு தெரியாது. கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய அளவிலான இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஒரு சாதாரணமாக அவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபினான்ஷியல் அப்படின்னா வருவாய்க்கு அதிகமாக செலவு பண்ணுற சில ஆட்கள் இருப்பாங்க. அதாவது ஹஸ்பண்ட் தன்னுடைய சம்பளத்தை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டார். ஓகே. ஆனால் அவர் ரொம்ப பந்தாவாக இருப்பார். அப்போ ஒய்ஃப் நினச்சிப்பாங்க நிறைய சம்பளம் வருது போல இருக்குது அப்படின்னு. ஒருவேளை ஒய்ஃப் சம்பாதிக்கிறது அவருக்கும் தெரியாமல் இருக்குது. இப்போ யாருமே தன்னுடைய சேலரிஸை ரீசெண்டாக ஒரு கவுன்சிலிங் பண்ணும்பொழுது சொல்கிறாங்க, சார் தயவுசெய்து கவுன்சிலிங்கில் என்னுடைய சேலரியெல்லாம் கேட்டுறாதீங்க சார். ஓகே. ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் என்னை வந்து போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ண முடியாது. ஏன்னா சால்வ் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது எப்படியாவது நம்ம வந்து நன்மை செய்யறதுக்கு தான் நம்ம இருக்கோம். அதில் நீங்கள் சந்தித்த மனிதர்கள் அந்த மிடில் கிளாஸ் லைஃப் அதில் அதான் சொல்ல வேண்டியது என்னென்னா, இப்போ இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் ஒன்று தன்னுடைய சேலரிஸை வந்து சொல்லாமல் ஒரு போலி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, அப்போ கடன் வாங்கியே ஒய்ஃபை இம்ப்ரெஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க சில நேரத்தில்.
அப்போ அது ஒய்ஃபுக்கு தெரியாது. என்ன பண்ணுவாங்க, அவங்க இவர் நல்லா தானே இருக்கிறாரு, அதை வாங்கு இதை வாங்குன்னு சொல்லி அவங்க வாங்க சொல்லுவாங்க. அப்போ சில நேரத்தில் இவர் வாங்கலாம். இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, எங்களை இல்லைப்பா நம்ம அடுத்த மாதம் வாங்கலாம், அல்லது அடுத்த தடவை நம்ம கொஞ்சம் சேவ் பண்ணி வாங்கலாம். இந்த காலங்களில் சேவிங்ன்றது ஒன்று ரொம்ப கம்மியான ஒரு சிச்சுவேஷன். இன்றைக்கி ஸ்விக்கி, சொமேட்டோ இதில் தான் நான் வந்து பணத்தை நம்ம செலவு பண்ணுறோம். முன்னாடி மாதிரி இப்போ அப்படி சொன்னீங்கன்னா, நான் இப்படி சொல்லும்பொழுது நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் லேடிஸ் வீட்டில் இருந்து சமைச்சாங்க சார், இப்போ நாங்களும் வேலை செய்கிறோம், எங்களுக்கு எங்கே டைம் இருக்குது, அதையும் யோசிக்க மாட்டிங்களான்னா கரெக்ட், அவங்க சொல்கிறது தப்பு இல்லை. அப்போ அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட்டிங் வைக்கணும். இப்போ ஃபினான்ஷியல்னு சொல்லும்பொழுது ஒரு பட்ஜெட், ரெண்ட்டுக்கு எவ்வளவு, சாப்பாட்டுக்கு எவ்வளவு, துணிக்கு எவ்வளவு, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து நம்ம அதை பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும், இவ்வளோ தான் பண்ண முடியும். சேவிங்ஸ்னு ஒரு ஐ ஆல்வேஸ் சே த ஃபஸ்ட் எக்ஸ்பென்ஸ் இஸ் யுவர் சேவிங்ஸ். த ஃபஸ்ட் எக்ஸ்பென்ஸ் இஸ் யுவர் சேவிங்ஸ். ஆனால் அதை வந்து பண்ணாமல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இருந்தால் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதே நல்லா சேவ் பண்ண முடியாது. ஸோ ஃபினான்ஷியலி பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல்டு எக்ஸ்பெண்டிச்சர், ரைட், ஒரு கண்ட்ரோல்டு எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும் பொழுது இனிஷியல், அதுக்கப்புறம் பணம் வரும். அதாவது ஸ்டார்டிங்கில் கம்மியாக தான் இருக்கும். ஒரு வேலையிலேருந்து நம்ம புதுசாக வரமோ அதுக்கப்புறம் அடுத்து நெக்ஸ்ட் லெவல் போகும்பொழுது கொஞ்சம் அதிக பணம் வரும். இதெல்லாம் வந்து ஒரு எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு அது வளர ஆரம்பிக்கும். அது ஸ்டார்டிங் கல்யாணம் ஆன நெக்ஸ்ட் அதே மாதத்துலேருந்து கூட நீங்கள் ஆரம்பிக்கிறது எனக்கு நல்லதுன்னு தோணுது. ஒரு 1000 ரூபா மினிமம், அதாவது 2000 ரூபா 3000 ஏதோ கையில் நிற்கிறத வந்து ஒருத்தங்க சேவ் பண்ண ஆரம்பித்தோன்னா இட் வில் கிவ் அஸ் அ வெரி குட் ரிட்டர்ன்ஸ் இன் த டேஸ் டு கம். ஸோ அதை மறந்துட்டு நம்ம கடன் வாங்கியே வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இட் வில் பி அ சேலஞ்ச் ஆஸ் அ ஃபேமிலி. கண்டிப்பாக சார். இப்போ ஃபேமிலின்னு எடுத்துகிட்டு இருக்கப்ப 2 விதமான சிக்கல்கள் பார்க்க முடியுது. இப்போ வந்து ஒரு கணவன் வந்து மாத வேலைக்கு போகிறாரு, ஆனால் மனைவி நினைக்கிறா நான் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக மாறணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு கால் அதை நம்ம அப்படியே ரிவர்ஸில் வச்சோம்னா, இவங்க வந்து வேலைக்கு போகிறாங்க, கணவர் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக ஆகணும்னு நினைக்கிறாரு. இந்த சிக்கலை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது, யாருக்கான இதை கூட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது, இல்லை மணியை ஸ்பெண்ட் பண்ணுறப்ப நம்ம எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கணும் சார்? இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே வந்து ஒரு டிசையர்னு ஒன்று இருக்குது, அதான் நம்ம பேசணும். 2 பேருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய டாட்டர் வந்து சோஷியல் மீடியா மேனேஜர் ஒரு கம்பெனியில். ஆனால் உள்ளுக்குள்ளே எப்போவுமே பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது, ரைட். ஒரு வேளை அவள் கல்யாணம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, இதை வந்து அந்த பையனோடைய ஃபஸ்ட்லேயே அவள் சொல்லணும், எனக்கு ஒரு வேளை நான் ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன்ப்பா, என்றைக்காவது நம்ம கையில் பணம் இருக்கும்பொழுது நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அது அவருடைய மனதில் பதிஞ்சிருக்கும். இது எதுவுமே சொல்லாமல் திடீர்னு நான் ஆண்டர்ப்ரனர் ஆகணும், நீ பணம் கொண்டு வா அப்படின்னா அவன் எங்கேருந்து கொண்டு வருவான்? புரியுது, அவனால் கொண்டு வர முடியாது. ரிவர்சல், ஒரு வேளை இவருக்கு ஆண்டர்ப்ரனர்ஷிப் பக் வந்துடுச்சு, ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டாருன்னா இருக்கிற வேலையை விட்டுட்டு அவர் ஆரம்பிப்பார். ஒன்று சேவிங் இருக்கான்னு தெரியாது, 2வது கடன் வாங்குறது எங்கேன்னு தெரியாது, ஒருவேளை பேங்க் லோன்ஸ் எங்கே இருக்குது, கவர்மெண்ட் என்ன கொடுக்குதுன்னு தெரியாது. எப்படியோ இருக்கிறது எல்லாத்தையும் நகைகையே வச்சு எப்படியோ ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகிறார். சக்ஸஸ் ஆவாரா ஃபெயிலியர் ஆவாரான்னு நமக்கு தெரியாது. இது ஒரு சேலஞ்சான ஒரு சிச்சுவேஷன். அந்த டைமில் இவங்க இருவரும் சேர்ந்து எடுக்கிற தீர்மானம் தான் அவங்கள அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகும். பரவாயில்லப்பா, கஷ்டப்பட்டாலும் சரி நான் கூட நிற்கிறேன். இல்லை நீ ஆண்டர்ப்ரனர் ஆகிட்டு 6 மணிக்கு நீ வந்துடணும் அப்படின்னா கண்டிப்பாக வர முடியாது அந்த ஆண்டர்ப்ரனரால். அப்போ இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஒய்ஃப்க்கு, நான் ஆண்டர்ப்ரனர் ஆனால் 10 மணிக்கு தான் வருவேன், மினிமம் 10 மணி ஆயிரும், நீ அதை பொறுத்துக்கணும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஆட்கள் வேலை செய்ய ஆகும் பொழுது, நமக்கு வந்து கம்பெனியில் ஆட்கள் வளரும் பொழுது, ஒரு ஓனராக இருக்கும் பொழுது காலையில் போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு ரிட்டர்ன் போகலாம், டைம் இருக்கும். 2வது சில நேரத்தில் ஒரு 1 or 2 hours நம்ம ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி வேலை ஆரம்பிக்கிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. 2வது கண்ட்ரோல், அதாவது டைம் கான்ஷியஸ்னஸ்ன்றது ஒன்று இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு ஒரு ஃபிக்ஸ்டு டைமை நம்ம செலவு பண்ணி பண்ணும் பொழுது கண்டிப்பாக நம்ம மேனேஜ் பண்ண முடியும். அதாவது 8 மணி நேரத்தில் இப்போ எம்ப்ளாயி போன பிறகு ஓனர் என்ன பண்ணுவார் அங்கே உட்காந்துக்கிட்டு? ஒருவேளை நாளைக்கு வேண்டியதான காரியங்களை அவர் யோசிக்கலாம். ஆனால் எம்ப்ளாயீஸ் எல்லாம் போயிட்ட பிறகு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளும் வீட்டுக்கு போகணும் ஆக்சுவலாக. பட் அதை யாரும் பண்ணுறதில்ல. ஏன்னா
இந்த 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 ஆண்டர்பிரினர்ஷிப்குள்ளே போகும்பொழுது அவங்களுடைய மனசில் ஒரே ஒரு கோல் தான், வெற்றி 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 வெற்றி, எப்படியாவது அடைஞ்சிடணும். டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணால் ஒருவேளை வெற்றி வந்துடுமோன்னு நினைக்கிறாங்க. இல்லை, ஸ்ட்ராட்டஜிக்கலி நம்ம மைண்டை யூஸ் பண்ணணும். அந்த கிறிஸ்பாக பேச்சுக்களை முடிக்கணும், ரொம்ப நேரம் டைம் எடுக்கக்கூடாது, எல்லாரையும் வேலை செய்ய வைக்கணும், எக்ஸிக்யூஷன் எக்ஸலன்ஸை நம்ம பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஸ்மூத்தாக போகும். ஆனால் அந்த இனிஷியல் ஸ்டேஜ் ஒரு மினிமம் 3 years, அதாவது 1000 days கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும். அந்த 1000 days தாண்டின பிறகு தான் தெரியும் இந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா ஆகும். அதனால தான் நாங்கள் வந்து ஃப்ரான்ச்சைசி, நான் ஒரு ஃப்ரான்ச்சைசி கன்சல்டராக இருக்கிறனால ஃப்ரான்ச்சைசிங் எடுத்தால் ஆல்ரெடி ஒரு மாடல் ரெடி ஆகிருக்கும். அந்த மாடலை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது ஒரு ப்ராசஸ், ஒரு கம்பெனி அதை வந்து பார்த்துக்கும். ஸோ அதனால் ரிஸ்க்கு கம்மி. அதனால் நாங்கள் ஃப்ரான்ச்சைசிங்கை பற்றி நாங்கள் எடுக்கலான்னு சொல்கிறது தான் நம்ம ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப். அதுக்கப்புறம் தன்னுடைய ஐடியாஸை வச்சு தன்னுடைய ஓன் பிராண்டு பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கு. கண்டிப்பாக. ஸோ இந்த இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ஃபேமிலி சப்போர்ட், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுடைய சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். 2 பேருமே கலந்து ஆலோசித்து ஒன்றா இருந்து செய்யும் பொழுது வெற்றி கண்டிப்பாக அடைய முடியும். இல்லை நீ எப்படியோ போ, நான் எப்படியோ போ, நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து வேறு மாதிரி போயிடும். கண்டிப்பாக சார். அந்த 1000 நாட்கள் முதல் அந்த கணவன் மனைவி உறவுக்கு ரொம்ப முக்கியமாக சொன்னீங்க. இந்த பிஸ்னஸ் அது வந்து இந்த பொருளாதார சூழலில் அவங்களுக்கான ஒரு தன்னிறைவை நோக்கி நகர்த்தும். கண்டிப்பாக அவங்களுடைய இந்த நேரத்திற்கும் இந்த வாய்ப்பிற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.